வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். பேப்பர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி. பேப்பர் எப்படி தயாரிக்கிறாங்க, இதுக்கு என்ன மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்றாங்க, எத்தனை மேன் பவர் யூஸ் பண்றாங்க, இந்த பேப்பர் எந்த ஃபேக்டரிக்கெல்லாம் போகுது, நியூஸ் பேப்பருக்கு என்ன மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க, A4 ஷீட்டுக்கு என்ன மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க, நம்ம ஸ்கூலுக்கு யூஸ் பண்ற நோட் புக்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இது எல்லாம் தான் நம்மளோட வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உலகத்தில் பேப்பர் யூஸ் பண்ணாத நாடே கிடையாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் பேப்பர். ஸ்கூலு, காலேஜு, ஏன் நம்ம வேலை செய்கிற இடம் வரைக்கும் டெய்லியும் யூஸ் பண்ணுறது தான் பேப்பர். இது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. பேப்பர் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் என்னென்னா மரத்துகள்கள் தான். ஆமாங்க, மரம் தான் யூஸ் பண்ணுறாங்க பேப்பர் செய்கிறதுக்கு. மரத்தை தான் தூளாக ஆக்கி கெமிக்கல்லாம் மிக்சிங் பண்ணிவிட்டு பேப்பராகவே நமக்கு வெளியில் வருது. காட்டில் இருக்க மரங்களெல்லாம் வெட்டி ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மரங்கள்லாம் எடுத்து வந்துட்டு எப்படி ஃபேக்ட்ரிக்குள்ளே பேப்பராக மாற்ற போகிறான்னு தான் பார்க்க போகிறோம். இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க பெரிய வுட் எல்லாமே மிஷின்குள்ளே போட்டு தூளாக்கிடுவாங்க. எல்லாமே சின்ன பீஸாக தான் வெளில வரும். இதுக்காகவே அல்ட்ரா மாடல் டிசைன்ஸில் இருக்க மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேன் பவர்லாம் கிடையாது. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, இந்த மரத்துகளை எல்லாமே நல்லா கொதிக்க வச்சு ஹீட் பண்ணுவாங்க. இதை கம்ப்ளீட்டாக ஹீட் பண்ண போகிறது அசிட்டிக் சொல்யூஷன் வச்சு தான். நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்கு வெளியில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் மாற்ற போகிறது வுட்டோட கலரு. இப்போ பார்க்குற வுட்டு பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி குழஞ்சி இருக்கும். இதில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வுட்டோட கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். வுட்டோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதோட குவாலிட்டிலாம் டெஸ்டிங் பண்ணி பார்க்குறாங்க. இதில் குவாலிட்டி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கே போவாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வுட்டோட தூள் எல்லாமே பஞ்சு மாதிரி ஆக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ பார்க்குறதுக்கு மிக்சியில் போட்டு அடித்த மாதிரி இருக்குது. இதை மாதிரி ரிப்பீட்டடாக மிஷினில் போட்டு கடைசியாக பஞ்சு மிட்டாய் மாதிரி இதை பஞ்சாக ஆக்கிடுவாங்க. கடைசியாக இதை பார்த்தீங்கன்னா காட்டன் மாதிரி இருக்கும். அது காட்டனில் இருக்க பஞ்சுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை மாதிரி தான் இதை வுட்டை வந்து காட்டன் மாதிரி மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த வுட் எல்லாமே பஞ்சு மிட்டாய் மாதிரி பஞ்சாக வந்தால் மட்டும்தான் இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இவங்க போவாங்க. கொஞ்சமாக தான் இதோட குவாலிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதோட கலர் சேஞ்ச் பண்ணி பியூர் ஒயிட் கலராக மாறணும்னா இதுக்காகவே நிறைய கெமிக்கல்ஸும் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதோட கலர் சேஞ்ச் பண்ணி பியூர் ஒயிட் ஆக்கிடுவாங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பால் கலரில் பியூர் ஒயிட்டாக மாற்றிட்டாங்க. இங்கே செய்கிற பேப்பர் எல்லாமே பெரிய ஃபேக்ட்ரிக்கெலாம் எக்ஸ்போர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. பேப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வேற இடம், பேப்பர் பிரிண்ட் பண்ணுற இடம்லாம் வேற இடம். ரெண்டு இடத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பேப்பர் செய்கிறதுக்கு மூலப்பொருள் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மரம், அதுவும் இல்லாமல் பியூர் வாட்டர் தான் உங்களுக்கு தேவைப்படுது. மேக்ஸிமம் இது மாதிரி கம்பெனியில் எங்கே செட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி வசதிகள் இருக்கிற பக்கமாக தான் இந்த ஃபேக்ட்ரிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேக்ட்ரி முக்கியமாக தண்ணி இருக்கிற பக்கத்தில் தான் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஸ்னஸுக்கு மெயினாக தேவையானது வுட் அண்ட் வாட்டர் தான். 1 கிலோ பேப்பர் தயாரிக்கிறதுக்கு 100 லிட்டர் தண்ணியாச்சும் தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் இந்த கம்பெனி எல்லாமே ரிவர் சைடில் தான் இருக்கும். பேப்பர் இங்கே ஃபைனல் ஸ்டேஜாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே கூழு மாதிரி இருக்குது, பால் பாயசம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே வெளியில் வர போகிற பேப்பர்ஸ் எல்லாமே சின்ன சைஸில் இருக்காது, எல்லாமே லென்த்தியாகவும் லாங் சைஸில் இருக்கும். இது எல்லாமே கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டு. நியூஸ் பேப்பர் கம்பெனி, நோட் புக் கம்பெனி, இவங்க எல்லாமே இந்த பேப்பர் கம்பெனிக்காரங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க எத்தனை டன் பேப்பர் வேணும்னு சொல்லிட்டு. அது அடிப்படையில் தான் இவங்க வந்து பேப்பரே ரோல் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களுக்கு பேப்பர் தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஒரே ஒரு நாள் போதும். உங்களுக்கு இங்கே பார்க்குற பேப்பர்ஸ் எல்லாமே பெரிய ரோலாகவும் பெரிய பண்டலாகவும் தான் இருக்கும். இப்போ பார்க்குற இந்த ரோலர் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் ஆகும். 8.5 மீட்டர் வரைக்கும் அகலம் இருக்குது. இதோட வெயிட்டு 120 டன்னு. இப்போ பார்க்குற ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்காக 90% ஆஃப் வாட்டர் வந்து ரீசைக்கிள்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாமே கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி, இதோட லென்த்து, பிரெட்த்து, இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு
ஃபேக்டரியில் பேப்பர் எல்லாமே கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே தயாரிக்கிற பேப்பர் எல்லாமே பெரிய ரோலாக தான் வரும். எல்லா பேப்பர்ஸுமே டன் கணக்கில் தான் இருக்கும். இதில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி A4 சைஸ் பேப்பராகவும் கட் ஆகலாம். நம்ம ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற நோட் புக்லாம் ஸ்கூல் நோட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்லையும் கட் பண்ணலாம். ஏன்னா பேப்பரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது, நிறைய சைஸும் இருக்குது. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி தான், ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே பேப்பரோட கட்டிங்லாம் நடக்கும். இதுலேயும் பேப்பரோட திக்னஸ்லாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். உதாரணமாக நம்ம A4 ஷீட் ஒரு மாதிரி இருக்கும், பாண்ட் ஷீட்டோட திக்னஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற மேன் பவர் எல்லாமே ரொம்ப கம்மி தான். இங்கே முக்கியமான வேலையை மிஷினரிஸுக்கு தான் இருக்குது. இங்கே மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுற பேப்பரும் டன் கணக்கில் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தது பெரிய ரோல் ஃபிட் பண்ணுறது பார்த்துருந்தோம். இதிலிருந்து கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் ஷீட்ஸ் எல்லாமே கட்டாயி வருது. இதே மாதிரி பெரிய ஃபேக்ட்ரியில் இருந்து மட்டும்தான் டெய்லி நியூஸ் பேப்பருக்கெல்லாம் பல்க் ஆர்டர் போகுது. ஸ்கூல் புக்ஸுக்கெல்லாம் இதே மாதிரி ஃபேக்ட்ரியில் இருந்து தான் பேப்பர்லாம் டைரெக்டாக சப்ளை பண்ணுறது. இதுக்காக இவங்க யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே அல்ட்ராடெக் ஹைடெக் மாடல் மிஷின்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேன் பவர் ரொம்ப கம்மி, மிஷின்ஸோட வேலை தான் ரொம்ப ஜாஸ்தி. ஃபைனலாக ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி பேப்பர்லாம் கட் ஆகி பண்டல் பேக்கிங் ஆகிட்டு வருது. இங்கே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மிஷின்ஸுக்கும் செப்பரேட்டாக செட்டிங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இதோட லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு, வெயிட்டு, பேப்பரோட குவாலிட்டி, A4 ஷீட்டாக வேணுமா, இல்லை நோட் புக்குக்காக வேணுமா, இல்லைனா நியூஸ் பேப்பருக்காக யூஸ் பண்ண போகிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் மிஷின்ஸையும் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரி தான் ஃபைனலாக நோட் புக்ஸ்லாம் பிரிண்ட் ஆகி வெளியில் வர்றது. கஸ்டமரோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே பேப்பர்ஸ் எல்லாம் கட் ஆகிக்கிட்டு கடைசியாக பேக்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் லெவலுக்கும் போகும். ஸோ இங்கே ரொம்ப நவீனமான முறையில் தான் மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பேப்பர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குற நோட்லாம் பார்த்தீங்கன்னா A4 சைஸ் நோட்டு, லாங் சைஸ் நோட்டு. இங்கே எல்லாத்துக்குமே மிஷினரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேன் பவர் ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் மேன் பவர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. பேப்பரோட குவாலிட்டி, சைஸு, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பேப்பர்லாம் கட்டிங் பண்ணுறதுக்கும் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நோட் புக் மட்டும் தயாரிக்கல, அதுக்கு மேலே இருக்கிற கவர் அட்டையும் நல்லா திக்காக தான் இங்கே தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒரே ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் நடக்குது. இப்போ பார்க்குற வீடியோஸில் நோட் புக்கில் எப்படி ஹோல்ஸை போட்டுட்டு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி பண்ணி கொடுக்குறான்றதை பாருங்கள். இது எல்லாத்துக்குமே மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பேப்பரோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸு. இங்கே பண்ணுற ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் குவாலிட்டி கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. குவாலிட்டிக்கெலாம் காம்ப்ரமைஸே கிடையாது. இதோட ஹைட்டு கரெக்டாக இருக்கா, இதோட வெயிட் கரெக்டாக இருக்கா, நோட் புக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கா, இன்னும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு எல்லாமே குவாலிட்டியில் செக் பண்ணுவாங்க. நாம் யூஸ் பண்ணுற பேப்பருக்காக காட்டில் இருக்க நிறைய மரத்தை தான் வெட்டி அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ரெடியூஸ் யுவர் பேப்பர் வேஸ்டேஜ் அண்ட் சேவ் நேச்சுரல் ட்ரீஸ்.
ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.